வெல்கம் டு லவ்குரு சேனல். நாங்கள் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோச் லவ்குரு பேசுகிறேன். கேர்ள்ஸ், நான் ஆல்ரெடி ஃபேம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஹையர் வேல்யூன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் அந்த ஹையர் வேல்யூவான ஃபேமை அச்சீவ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. அதுதான் நான் பார்க்க போகிறோம். நம்பர் 1 மெத்தட், எப்படி ஃபேம் ஆகுது. கேர்ள்ஸ், கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட டேலண்ட்டை இந்த உலகத்துக்கு காமிங்க. எல்லோரும் உங்கள் டேலண்ட்டை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. அப்போ நீங்கள் ஃபேம் ஆவீங்க. உங்களை எல்லாருமே ஹையர் வேல்யூ நினைப்பாங்க. எல்லோரும் உங்கள் மேலே பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் தான் கரெக்டான வழியில் நீங்கள் ஃபேம் ஆகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபேம் ஆகணும்னு சொல்லி ஃபேம் ஆகலை. உங்கள் சோல் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு உங்கள் டேலண்ட்டை இந்த உலகத்துக்கு காமிக்கிறீங்க. அப்படி காமிக்கும்போது ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக நீங்கள் ஃபேம் ஆகிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபேம் ஆகணும்னு ஃபேம் ஆகலை. உங்கள் சோல் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு உங்களோட டேலண்ட்டை இந்த உலகத்துக்கு காமிக்கிறீங்க. அதில் ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக நீங்கள் ஃபேம் ஆகுறீங்க. இதுதான் கரெக்டான மெத்தட். எக்ஸாம்பிள், விராட் கோலி எடுத்துக்கோங்க. விராட் கோலி ஃபேமாக இருக்கார். அவர் ஃபேம் ஆகணும்னு ஃபேம் ஆகலை. அவரோட டேலண்ட்டை இந்த உலகத்துக்கு காமிக்கிறாரு. அதனால அவர் ஃபேம் ஆகிருக்காரு. ஒரு ஆடட் பெனிஃபிட். ஒரு சானியா மிர்சாவை எடுத்துக்கோங்க. அவங்க ஃபேம் ஆகணும்னு ஃபேம் ஆகலை. அவங்களோட டேலண்ட்டை இந்த உலகத்துக்கு காமிக்கிறாங்க. அதில் ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக ஃபேம் ஆகிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட சோல் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு உங்கள் டேலண்ட்டை வளர்த்து காமிச்சிங்க அப்படின்னா ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக நீங்கள் ஃபேம் ஆவீங்க. இப்படி நீங்கள் ஃபேம் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஹை குவாலிட்டி உமன். நவ் செகண்ட் மெத்தடில் எப்படி ஃபேம் ஆகிறது. இந்த டிக்டாக் பண்ணி ஃபேம் ஆகிறது, ஃபோட்டோஸ் நிறைய போட்டு ஃபேம் ஆகிறது, நெகட்டிவ் பஸ் க்ரியேட் பண்ணி ஃபேம் ஆகிறது, செக்ஸியாக எதுவும் பண்ணி ஃபேம் ஆகிறது. இந்த மாதிரி டைப்லேயும் நீங்கள் ஃபேம் ஆகலாம். இப்படி ஃபேம் ஆனாலும் எல்லோரும் உங்கள் மேலே அட்ராக்ட் ஆவாங்க. எல்லோரும் மீன்ஸ் 90% ஆஃப் பசங்க. அந்த ரிமைனிங் 10% ஆஃப் ஹை குவாலிட்டி மென் எப்பயுமே உங்கள் மேலே அட்ராக்ட் ஆகவே மாட்டாங்க. அது என்னன்னு நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த டைப்பில் ஃபேம் ஆனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய இஷ்யூ இருக்குது. அதுதான் வேலிடேஷன். வேலிடேஷன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஹையர் வேல்யூவாக இல்லையான்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியாமல் அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி ஃபீல் பண்ணுறீங்க. இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. எக்ஸாம்பிள் நீங்கள் 2 நாள் 100% அழகோட காலேஜுக்குள்ளே போகிறீங்க. ஓகேவா? மொதல் நாள் காலேஜில் ஒருத்தையும் கூட உங்களை கண்டுக்கவே இல்லை. அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஜீரோவாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது. ஏன் நம்மளை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த நாள் நீங்கள் காலேஜுக்குள்ளே போகிறீங்க. எல்லாருமே நீங்கள் செம்மையாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. உங்களை பெரிய ஹையர் வேல்யூவாக நினச்சிக்குவீங்க. நல்லா பாருங்கள், நீங்கள் 2 நாள் 100% அளவோட ஒரே மாதிரி தான் போனீங்க. ஒரே மாதிரி போனீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக இருக்கீங்களா இல்லையான்னு, இல்லை நீங்கள் ஹையர் வேல்யூவாக இல்லையான்னு நீங்களே ஃபீல் பண்ணியிருக்கணும். பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு நாள் நீங்கள் வருத்தப்படுறீங்க, ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் ஹையர் வேல்யூவாக இல்லையான்னு சொல்லி அடுத்தவங்களை வச்சு டிஃபைன் பண்ணுறீங்க. அடுத்தவங்க எல்லாம் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஃபைன், அப்போ நீங்கள் ஹையர் வேல்யூ நினச்சிக்கிறீங்க. ஒரு நாள் உங்களை யாருமே கண்டுக்கல, அப்போ உங்களை லோயர் வேல்யூ நினச்சிக்கிறீங்க. இதுதான் வேலிடேஷன். நீங்கள் ஹையர் வேல்யூவாக இல்லையான்னு சொல்லி அடுத்தவங்களை வச்சு டிஃபைன் பண்ணுறீங்க. இதுதான் பிரச்சனை. இதை விட இதில் மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா, இது ஒரு டிசீஸ் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மேக்கப் போட்டு 24 மணி நேரமும் மேக்கப் போட்டு அலைகிற ஒரு பொண்ணு மாதிரி. அவள் 24 மணி நேரம் மேக்கப் போடணும் அப்படின்னா தான் அதை பார்க்குற பசங்க எல்லோரும் அவளை ஹையர் வேல்யூ அழகுன்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படின்னு நினச்சா அவள் சந்தோஷப்படுவாள். ஒரு நாள் ஒரு நேரம் அவள் மேக்கப் போடாத யாராவது பசங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் இவளை அழகுன்னு நினச்சிருவாங்க. அழகுன்னு நினச்சா அவள் ரொம்ப வருத்தப்படுவாள். அப்படி இருக்கக்கூடாது. எல்லோரும் எப்பயுமே இவ்வளோ அழகாக இருக்குன்னு நினைக்கிறக்கா அவள் என்ன பண்ணுவான், 24 மணி நேரமும் எல்லா நாளும் எல்லா வருஷமும் இவள் மேக்கப் போட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாள். பிகாஸ் அப்படி அவங்க எல்லாம் அழகுன்னு இவளை நினச்சாதான் இவள் ரொம்ப சந்தோஷப்படுவா, ஹையரில் ஃபீல் பண்ணிப்பா. நினைக்கல அப்படின்னா இவள் ஜீரோவாக ஃபீல் பண்ணும், அதுக்கு வருத்தத்தை தரும். ஸோ அவள் சாகுற வரையும் மேக்கப்போடைய அலைஞ்சிக்கிட்டே இருப்பாள். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு டிசீஸ் மாதிரி கடைசி வரையும் போய்கிட்டே இருக்கும். ஃபைன். அடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த டைப்பில் நீங்கள் ஃபேம் ஆனீங்க அப்படின்னா 90% பசங்க உங்கள் மேலே அட்ராக்ட் ஆவாங்க, அவங்க லவ் பண்ணுவாங்க. அந்த பசங்களை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக அந்த 90%ல் 40% ஆஃப் பாய்ஸ் வீக் பாய்ஸ். அந்த டைப் பசங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃபு மண் மாதிரி இருக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒன்றுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. சாகுற வரையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் செத்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டைப் பசங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு சும்மாவே இருந்துக்கலாம். பிகாஸ் ரெண்டுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அடுத்து ரிமைனிங் 50% ஆஃப் நார்மல் பாய்ஸ். அந்த பசங்களை நீங்கள் மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் 50% குட்டாக இருக்கும். பட் ஸ்டில் 50% உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதையோ லேக் பண்ணுவீங்க. நீங்கள் சாகும்போது உங்கள் லைஃப்பில் கம்ப்ளீட்டாக 50% லேக் பண்ணதை கிளியராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கைண்ட் ஆஃப் ரெக்ரெட்டோட தான் சாவீங்க. உங்கள் லைஃப் அந்த ஆவரேஜ் பசங்க மாதிரி ஆவரேஜாக தான் இருக்கும். உங்கள் லைஃப் எப்பயுமே கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. இப்போ ரிமைனிங் 10% ஹை குவாலிட்டி மென். அவங்க கூட இருக்கும்போது தான் நீங்கள்
உங்களோட லைஃப்பை ஃபீல் பண்ணுவீங்க, உங்களை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, கம்ப்ளீட்டாக லவ்வை ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பொண்ணுங்கிறதே அந்த ஹை குவாலிட்டி மென் கூட இருக்கும்போது தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப் அந்த ஹை குவாலிட்டி மென் கூட இருக்கும்போது தான் கம்ப்ளீட் ஆகும். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். பசங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் அப்போ தான் சீரியஸாக அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, பொண்ணுங்களை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, ப்ளே பாய்ஸ் கூடயே சுற்றுவேன். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மென் மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணுற பசங்க கூடயும் சுற்றிக்கிட்டு இருப்பேன். காலேஜ் ஃபஸ்ட் இயர் இது. அந்த பசங்களுக்கும் பெரிய மெச்சூரிட்டி இல்லை, எனக்கும் பெரிய மெச்சூரிட்டி கிடையாது. அப்போல்லாம் நான் அவங்கள்ட்ட அந்த கொஸ்டின் கேட்பேன், எப்படிப்பட்ட உங்களுக்குலாம் பொண்ணு வேணும்னு சொல்லி கொஸ்டின் கேட்பேன். எல்லோரும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் பண்ணுவாங்க. எல்லாருமே ஹீரோயின் மாதிரி இருக்க பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. நானுமே அப்படி தான் சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இப்போ காலேஜ் முடிஞ்சு 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க. இப்போ நான் ரீசெண்டாக கேட்டேன், ஒரு 1 இயருக்கு முன்னாடி. ஓகே, இப்போ உங்களுக்குலாம் எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு கேட்டேன். அதே பசங்க இப்போ பொண்ணு ஜஸ்ட் டீசெண்டாக ஓரளவுக்கு நார்மல் லுக்கில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பட் கேரக்டர் எல்லாமே நல்ல கேரக்டராக இருக்குன்னு சொல்லி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய பேச ஆரம்பித்தாங்க. நல்ல கேரக்டர் மீன்ஸ் ஹை குவாலிட்டி கேரக்டர்ஸ். ஹை குவாலிட்டி கேரக்டர்ஸ் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, ஹை குவாலிட்டி உமன்கிட்ட மட்டும்தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கட்டினா ஹீரோயின் மாதிரி இருக்க பொண்ணை மட்டும்தான் கட்டினேன்னு சொன்ன அந்த ஹை குவாலிட்டி மென் எல்லாருமே இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லுக்கு டீசெண்டாக இருந்தால் கூட எனக்கு பிரச்சனையே இல்லை, பட் கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி ஹை குவாலிட்டி கேரக்டரை பற்றி தான் திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹை குவாலிட்டி கேரக்டர்ஸ் ஹை குவாலிட்டி உமன்கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஹை குவாலிட்டி உமனை தான் அந்த ஹை குவாலிட்டி மென் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏன் இந்த ஹை குவாலிட்டி கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. சப்போஸ் என்னுடைய தானே தலைவி, தங்க தாரகை, பியூட்டிஃபுல் குயின் ஷேரன் ஸ்டோனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலே நான் பார்த்ததுலே மோஸ்ட்லி பியூட்டிஃபுல் உமன் அவங்க தான். அவங்களோட பெட்டராக இதுவரை நான் யாரையும் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ மந்த்லி 1 crore சம்பாதிக்கிறேன். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, என் பார்ட்னர் ஷேரன் ஸ்டோன் அவங்க 1 crore மந்த்லி செலவு பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்? நான் 1 crore சம்பாதிச்சா 1 crore அவங்க செலவு பண்ணிடுவாங்கன்னா ஃபேமிலியே க்ளோஸில். இந்த மாதிரி டூ மச் எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேலிடேஷன் இஷ்யூஸ் இருக்குது, நார்சிஸ்டிக் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வச்சுட்டு நான் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்? எவ்வளவோ அவங்க அழகாக இருந்தாலும் இந்த மாதிரி இவ்வளோ நெகட்டிவ் கேரக்டர்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சு ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது, ஃபேமிலியை டெவலப் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு நான் அவங்கள கல்யாணம் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஹை குவாலிட்டி உமனால் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்பையும் ஃபேமிலியையும் டெவலப் பண்ண முடியும். இந்த மெச்சூரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் அந்த ஹை குவாலிட்டி மென் ஹை குவாலிட்டி உமனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த மெச்சூரிட்டி அந்த ரிமைனிங் 90% பசங்கிட்ட இருக்கவே இருக்காது. அவங்க ஜஸ்ட் அழகான பொண்ணு, ஃபேமான பொண்ணை உடனே கல்யாணம் பண்ணிப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த 90%ல் 40% பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சும்மா 2 போயிடலாம். ரிமைனிங் 50% கல்யாணம் பண்ணுறது ஏதோ பேருக்கு ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் 50% மட்டும் தான் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த செகண்ட் டைப்பில் நீங்கள் ஃபேமானீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லோ குவாலிட்டி உமன். எந்த ஹை குவாலிட்டி மென்னும் உங்களை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட வேலிடேஷன் இஷ்யூஸ் இருக்குது. இது கைண்ட் ஆஃப் டிசீஸ் மாதிரி. உங்களை கல்யாணம் பண்ணால் ஃபேமிலி டெவலப் பண்ண முடியாது, ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எக்காரணத்துக்கு கொண்டு இந்த செகண்ட் டைப் ஃபேமை பண்ணவே பண்ணாதீங்க. பி ஏ ஹை குவாலிட்டி உமன். உங்கள் டேலண்ட்டை இந்த உலகத்துக்கு காமிங்க. எல்லோரும் உங்கள் மேலே அட்ராக்ட் ஆவாங்க, நீங்கள் ஃபேம் ஆவீங்க. ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக அதுதான் ஹை குவாலிட்டி உமன் பண்ணுறது. அப்போ எல்லா ஹை குவாலிட்டி மென்னும் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நம்ம லவ்குரு சேனலில் எந்த ஒரு மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூனாலும் சரி, நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். அந்த சர்வீசஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை பழையபடி லவ் பண்ண வைப்போம்.